திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடு கடந்த 10 நாட்களாக பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. அவர் தினசரி காலை கோட்டைக்கு வருகிறார், வெவ்வேறு திரைப்பணிகள் சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்கிறார். அங்கேயே தன்னுடைய மதிய உணவை முடித்துக் கொண்டு ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து பணிகளை மேற்கொள்கிறார். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Start your crypto journey with Innosix Crypto Exchange. Download the app now. பல்வேறு சமூகங்களை சரியான அளவில் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதித்துவமாக இந்த அமைச்சரவை அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 7 பேருக்கு முதல் முறையாக இந்த அமைச்சரவையில் இடம் கிடைத்திருப்பது என்பது அண்மை காலத்தில் நாம் பார்க்காத ஒரு நிகழ்வு என்று நான் பார்க்கிறேன். 4 பெண்களுக்கு இந்த அமைச்சரவையிலே பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. இளைஞர்களுக்கு, நல்ல படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. கூட்டணி ஆட்சி என்பதை திமுகவும் அதிமுகவும் ஏற்காதது அவர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கவில்லை. இப்போது விஜய் மாற்றம் தருகிறேன் என்று சொன்னவர் 7 ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தந்திருக்கிறார், 4 பெண்களுக்கு வாய்ப்புகள் தந்திருக்கிறார். 1-2 அதிகாரிகளிடம் நான் தலைமைச் செயலகத்திலே உரையாடிய போது முதலமைச்சர் மிக கூர்மையாக கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உள்வாங்குகிறார், சந்தேகங்களை ஏதாவது இருந்தால் அதை கேட்கிறார் என்று சொல்லுகிறார்கள். விஜய் அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து, மந்திரிகளுடைய செயல்பாட்டை பொறுத்துதான் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் நடந்த ஆட்சி நேர்மையான ஆட்சி என்று திரும்பவும் விஜய்க்கு வாக்களிப்பார்கள். There are corrupt officials, IAS officials in Tamil Nadu government. They should not be encouraged. அவர்களை தூக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டத்தை இலாக்காவில் போடுங்க. நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் முக்கியமான இடங்களில் பணியமர்த்தும். திரும்ப அவர்கள் விஜய் அவர்களோடு கண்டினியூ பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நடக்க வாய்ப்பு இருக்காது. தொல் திருமாவளவன் அவர்கள் மீது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. வன்னியரசும் எழுந்து பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் he is part of the government. வெளியே இருந்தால் அரசு மீது இவர்கள் மாற்றிக் கொடுத்து கொண்டால் அதை விமர்சிக்க செய்யலாம். இதில் இந்த 2 வாய்ப்பில் எந்த வாய்ப்பை திருமாவளவன் தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் அரசியல் காட்சிகளும் கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சரவை பற்றிய செய்தி தான் இன்னைக்கு அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. இந்த ஒரு அமைச்சரவை பட்டியலை எந்த ஒரு கோணத்தில் அணுகுறீங்க? நாம் அங்கிருந்து தொடங்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் இந்த அமைச்சரவையில் 23 பேர் பதவியேற்றிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அது பல்வேறு சமூகங்களை சரியான அளவில் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதித்துவமாக இந்த அமைச்சரவை அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 7 பேருக்கு முதல் முறையாக இந்த அமைச்சரவையில் இடம் கிடைத்திருப்பது என்பது அண்மை காலத்தில் நாம் பார்க்காத ஒரு நிகழ்வு என்று நான் பார்க்கிறேன். கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு கிடைத்ததில்லை. அந்த வகையிலே திரு விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அதே போல் பெண்களுக்கு 4 பெண்களுக்கு இந்த அமைச்சரவையிலே பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது, இடம் கிடைத்திருக்கிறது. அதுவும் கூட ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை. இளைஞர்கள், புதியவர்கள் நிறைய பேர் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களே மிக பெரும்பாலானவர்கள் சட்டமன்றத்திற்கு புதியவர்கள் தான். சொல்லப்போனால் 99% பேர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட புதியவர்களில் இளைஞர்களுக்கு, நல்ல படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. அவர்களுடைய செயல்பாடெல்லாம் விஜய் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தில் நம்பி வாக்களித்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையை சிதறடிக்காமல் காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஆகவே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அமைச்சர்கள், பழைய அமைச்சர்கள், ஏற்கனவே பொறுப்பேற்று கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மூத்த ஊடகவியலாளராக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக ரீதியாக கவனமாக, சாதாரண ஒரு சமூகங்கள் என்று விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சிறுபான்மை சமூகங்கள், சிறுபான்மை என்றால் மத ரீதியாக அல்ல, ஜாதி ரீதியாக மிகவும் எண்ணிக்கையில் குறைந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கூட திரு விஜய் அவர்கள் வாய்ப்பை அளித்திருக்கிறார். ஆகவே பிரதிநிதித்துவம் என்கிற வகையிலே நிறைய இருக்கிறது. மாவட்ட ரீதியான பிரதிநிதித்துவம் என்று பார்க்கும்போது அதில் நிறைய மாவட்டங்கள் விடுபட்டிருக்கின்றன. அவருடைய கட்சியை கூட ஒரு 7-8 மாவட்டங்களில் வெற்றியே பெறவில்லை, அதையும் இருக்கிறது. அது தவிர பிரதிநிதித்துவம் பெறாத வெற்றி பெற்ற மாவட்டங்களிலே கூட சிலருக்கு அமைச்சரவை கிடைக்கவில்லை, இடம் கிடைக்கவில்லை என்ற நிலைமை இருக்கிறது.
இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய அமைச்சரவை முதலமைச்சரையும் உள்ளடக்கி 33 பேரை கொண்டதாக இருக்கிறது. இப்போது 2 இடங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையின்படி இன்னும் 2 பேரை தான் அமைச்சராக நியமிக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும் அமைச்சரவையில் பங்கேற்கும்படி தாவேக அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த அழைப்பு குறித்து பரிசீலிப்பதாக பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும் மதிப்புக்குரிய தொல் திருமாவளவனும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த 2 கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பொறுப்பேற்பார்களானால் இந்த அமைச்சரவையினுடைய எண்ணிக்கை என்பது 35ஆக உயரும். ஆகவே அவர்கள் பொறுப்பேற்கிறார்களா இல்லையா என்பதை நாம் இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பை விஜய் அவர்கள் மீது கொண்டிருக்கிறார்கள். திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடு கடந்த 10 நாட்களாக பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. அவர் தினசரி காலை கோட்டைக்கு வருகிறார், வெவ்வேறு திரைப்பணிகள் சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்கிறார். அங்கேயே தன்னுடைய மதிய உணவை முடித்து கொண்டு ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து பணிகளை மேற்கொள்கிறார். 4:45 மணி வரை, சாயந்தரம் 4:30 4:45 வரை அங்கே இருந்து பணிகளை கவனிக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களாக 9 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1-2 அதிகாரிகளிடம் நான் தலைமைச் செயலகத்திலே உரையாடிய போது முதலமைச்சர் மிக கூர்மையாக கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உள்வாங்குகிறார், சந்தேகங்களை ஏதாவது இருந்தால் அதை கேட்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே விஜய் அவர்களுடைய தொடக்கம் நம்பிக்கையூட்டுவதாக இருக்கிறது, பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. 717 மதுக்கடைகளை அதிரடியாக மூடியதாகட்டும், அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வகையில் இருந்திருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடிய நடவடிக்கைகளாகட்டும், சென்னையிலே கிட்டத்தட்ட 100 ரவுடிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்திருப்பதாகட்டும், அதே போல அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தவிர அதை தாண்டிய நேரங்களில் மதுபானம் விற்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு, அது முதலமைச்சர் அழைத்து காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்காமல் இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்க முடியாது. அதை நடைமுறையில் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் குற்றச்செயல்கள் சில நேரங்களில் நடைபெறுவதற்கு போதை பழக்கமும் இந்த மதுபானம் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும் என்கிற நிலையும் தான் காரணம். ஆகவே அதை கட்டுப்படுத்துவதற்கு, ஒடுக்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதை நான் வரவேற்கிறேன். ஆகவே இந்த தொடக்கம் இருக்கிறது அல்லவா, சிறப்பான தொடக்கம், அது தொடர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம பேசும்பொழுதுமே நிறைய விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தீங்க. அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்ததா இருக்கட்டும், பெண்களுக்கு 4 பேருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே 3 பெண்களுக்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முறை அதை விரிவாக்கி இருக்காங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவோம் என்று அவர் கூறினார். அதே போல கூட்டணி அமைச்சரவையை பற்றி பேசினார். கூட்டணி அமைச்சரவை என்பது சாத்தியமே இல்லாத விஷயம் என்று சொன்னார்கள். யார்? திராவிட முன்னேற்ற கழகமும் கூறியது, அதிமுகவும் கூறியது. அப்போது நான் என்ன சொன்னேன் என்றால், கூட்டணி அமைச்சரவைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தவறான வாதம். உங்கள் சௌரியத்திற்காக அதை சொல்லுகிறீர்கள். மக்கள் தேர்தல் முடிவில் யாருக்குமே மெஜாரிட்டி கொடுக்காவிட்டால் கூட்டணி ஆட்சி வந்துதானே ஆக வேண்டும். ஒரு விஜய்க்கு 108 இடங்களில் வெற்றி கிடைத்தது. 112ஆக இருந்தாலும் வேறொரு கட்சியின் ஆதரவு வேண்டுமென்றால் இடம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த மாதிரி நிலைமை வருவதற்கு முன்பே அவர் சொன்னார், கூட்டணி ஆட்சி அமைப்போம். ஏனென்றால் ஒரு அக்கௌண்டபிலிட்டி, இவர்கள் தனி கட்சி ஆட்சி நடத்தும் போது அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் நேர்மையாக ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தால் அந்த அமைச்சரவையில் தவறு நடக்கும்போது தட்டி கேட்பார்கள். அதாவது தவறு குறைந்தபட்சம் கொஞ்சம் குறையவாறு செய்யும், இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது. கூட்டணி அமைச்சரவை என்பது ஒரு வகையிலே நல்லது. கேரளாவிலெல்லாம் பெரும் தவறுகள் நடைபெறாமல் இருக்கின்றன. அங்கேயும் சில குற்றச்சாட்டுகள் சில நேரங்களில் தலை தூக்குகின்றன. ஆகவே இப்போது கூட விடுதலை சிறுத்தைகள் இந்த அமைச்சரவையில் இணைவதோ அது கூட நல்லது தான். ஏனென்றால் ஒரு 4 கட்சி ஒரு மந்திரி சபையில் சேர்ந்தால் ஏதாவது ஒரு கட்சிக்கு நம்ம மந்திரி நல்ல பேர் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அந்த மந்திரி என்ன பண்ணுவார், சில முடிவுகளில் கருத்து மாறுபாடு தெரிவிப்பார், இது சில விஷயங்களை வலியுறுத்தி இது செய்யணும்னு சொல்லுவார், இல்லைன்னா அவங்க வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பதை திமுகவும் அதிமுகவும் ஏற்காதது அவர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கவில்லை. இப்போது விஜய் மாற்றம் தருகிறேன் என்று சொன்னவர் 7 ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தந்திருக்கிறார், 4 பெண்களுக்கு வாய்ப்புகள் தந்திருக்கிறார். இவையெல்லாம் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முடிவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, பேரலா ஒரு விமர்சனம் இருக்கு. நிறைய ஃப்ரெஷரான ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அவங்கள சுற்றி அதிகாரிகள் இருந்து அவங்கள வழிகாட்டினாலுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா, இது முறையாக செயல்படுமாங்கிற ஒரு கேள்வி எழுது சார். ஒரு அமைச்சர் என்பவர்
நல்ல கிராஸ்பிங் பவரோடு இருந்தால் 3 மாதத்தில் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு வந்து அதிகாரிகளோடு தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண வேண்டும், டிபார்ட்மெண்ட்டை ஸ்டடி பண்ண வேண்டும், அந்த டிபார்ட்மெண்ட் விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கோப்புகளை ஹேண்டில் செய்வதிலிருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல அதிகாரிகள் பக்கத்தில் இருந்தால் ஒரு மந்திரி நல்ல மந்திரியாகத்தான் இருக்க முடியும், இருப்பார். அதனால்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே சொன்னேன், நல்ல அதிகாரிகளை முக்கிய இலாக்காக்களில் நியமியுங்கள். அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டுவதற்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமே தவிர அதிகாரிகள் மந்திரி பொருள் ஈட்டுவதற்கு, தவறான முறையில் பொருள் ஈட்டுவதற்கு, ஒரு மந்திரி தவறான முறையில் சொத்து சேர்ப்பதற்கு ஆலோசனை கூறக்கூடியவர்களை அதிகாரிகளாக வைத்துக் கொள்ளாதீர்கள். There are corrupt officials, IAS officials in தமிழ்நாடு கவர்மெண்ட். They should not be encouraged. அவர்களை தூக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டத்தொ இலாக்காவில் போடுங்க. நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் முக்கியமான இடங்களில் பணியமர்த்துங்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் மாஸ் செக்ரட்டரியாக திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள், மாஸ் செக்ரட்டரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு இது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களை செக்ரட்டரியாக போட்டிருக்கிறார். அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கேடரில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர். அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். நல்ல அதிகாரிகள் ஒரு 10-15 பேர் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் கீ போஸ்டிங்கில் போடுங்கன்ற நான். கீ போஸ்டிங்கில் அவர்கள் இருந்தால் அவர்கள் வந்து தவறு செய்வதற்கு வழிவகுக்க மாட்டார்கள். நீங்கள் வந்து அரசாங்கத்திற்கு ரெவின்யூ வரும், கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் ஒரு நேர்மையான அதிகாரியை போடுங்க. சிஎம்டி ஹவுசிங், தேர் ஷுட் பி சம் ஹானஸ்ட் அஃபீஷியல். இல்லைன்னு நீங்கள் அங்கே ஒரு தப்பான ஆளை போட்டிங்கன்னு வச்சுங்க, அவங்க பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு தான் ஐடியா கொடுப்பாங்க. ஆகவே அரசாங்கம் நேர்மையாக இருப்பதற்கும் மந்திரிகள் நேர்மையாக இருப்பதற்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் ஆலோசனையும் அவசியம். ஆகவே அமைச்சர்கள் புதியவர்களாக இருக்கிறார்கள், இளைஞர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிர்வாகம் பார்க்க தெரியுமா என்றால் படித்தவர்கள் இளைஞர்கள் நிச்சயமாக நிர்வாகம் பார்ப்பதை, அந்த வேலையை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும், மிக விரைவாக கற்றுக்கொள்ள முடியும். நான் வந்து மந்திரிகளாக இருந்து பொறுப்பேற்று முதல் முறையாக மந்திரியான சில பேரோடெல்லாம் நெருக்கமாக பழகி இருக்கிறேன். ஆகவே எம்ஜிஆர் காலத்திலும் எல்லாரும் வந்து மந்திரியாக இருந்துட்டு அப்போ எம்ஜிஆர் ஜெயித்த உடனே அவங்களாம் மந்திரியாக இருந்தவங்களா? இல்லை. ஆகவே அப்போது பார்த்தீர்கள் என்றால் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இணைவதற்கு முன் திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரவையில் இருந்தவர். பின்னாளில் எம்ஜிஆர் அமைச்சரவை 2வது முறை வந்தபோது நாவலர் ப.உ.ச. ராஜாராம்லாம் வந்தாங்கன்னா அவங்களாம் திமுகவில் இருந்தவங்க. ஆனால் முதல் முறை 1977 எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சரவை வைத்த போது மிக பெரும்பாலானவர்கள் புதியவர்கள் தான். அந்த புதியவர்களை வைத்துக்கொண்டு சிறந்த ஆட்சி 2.5 ஆண்டு காலம் எம்ஜிஆர் கொடுத்தார். அதனால்தான் 80ஆம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்ட போது மீண்டும் எம்ஜிஆர் பதவிக்கு வந்தார். ஆகவே அதே போல நேர்மையான அதிகாரிகளை நியமித்து மந்திரிகள் நேர்மையாக செயல்பட்டால், விஜய் ஆட்சி ஒருவேளை மெஜாரிட்டி அதிக பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் ஒருவேளை கவிழக்கூடிய சூழல் உருவானாலும் மக்கள் நடந்த ஆட்சி நேர்மையான ஆட்சி என்று திரும்பவும் விஜய்க்கு வாக்களிப்பார்கள். ஆகவே விஜய் அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து, மந்திரிகளுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். மந்திரிகள் தவறான திசையில் பயணித்தால் அந்த கெட்ட பெயர் விஜய்க்குத்தான் வந்து சேரும். இதை ஆரம்பத்திலேயே நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் இந்த ஆட்சிக்கு நல்லது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறது இது எல்லாமே ஒரு விதமான யுக்தியா நம்ம பார்க்கலாமா? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அது வந்து வேற தவிர்க்கவே முடியாது. இவரிடம் இருப்பது 107 பேர் தான்மா. காங்கிரஸ் 5 பேர், மீதி 2 பேராக நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு. முஸ்லீம் லீக் 2, அந்த மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக இன்னும் இது பண்ணலை. ஸோ இப்படி இருக்குது. மீதியெல்லாம் அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவில் இருந்தது, பாரதிய ஜனதா அதிமுகவில் இருந்தது. திருமதி பிரேமலதா வந்து அவங்க வெளியில் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் வெளியில் இருக்காங்க. ஆகவே இப்போது சேர்த்து கொண்டிருப்பது, மந்திரி சபையில் சேர்த்து கொள்வது ஒரு வகையில் அது வந்து ஒரு சாமர்த்தியமான நடவடிக்கை தான். அமைச்சரவையில் பங்களிக்கிறேன் என்று அவர் முன்னாடியே சொன்னார். அதனால் அதை சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. தொடர்ந்து அமைச்சரவையை பேசும்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள் அந்த ஃப்ளோட்டஸ் நடக்கும்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்படியே ஒரு சில தினங்கள் நகர்ந்த பிறகு எல்லாரும் மீண்டும் அதிமுகவுக்கே நாங்கள் போயிடுறோம், ஏன்னா வந்து 2ஆ பிளக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான, இப்போ சிவி சண்முகம் எல்லாமே வந்து தாவேகாவுக்கு வரதா ஒரு பேச்சுவார்த்தை வந்து மீண்டும் இல்லை நாங்கள் அதிமுகவிலே இருக்கிறோம் சொன்னது பொறுப்பு கிடைக்காதனால, அதாவது அமைச்சரவையில் இடம் கிடைக்காததுனால அங்கேயே மூவ் ஆகிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அதிமுகவை சேர்ந்த அதிருப்தி கோஷ்டியினருக்கு அமைச்சரவையில் இடம் பளிக்கப்படும் என்ற செய்திகள் பரவின. 6 பேருக்கோ 7 பேருக்கோ.
திரு சி.வி. சண்முகம் தரப்பினரை அவர்களது அலுவலகத்துக்கு சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். ஏன் போய் பார்த்தார்? ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவிக்க போனார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் எல்லாம் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்த நாள் என்ன செய்தி வந்தது? 6 பேருக்கு மந்திரியா 7 பேருக்கு மந்திரியான்னு தெரியலன்னு. முதல் 2 நாட்கள் இந்த செய்திகளை தாவேகா தரப்பு மறுக்காதது ஏன் என்பது என்னுடைய கேள்வி. நீங்கள் தாவேகா தரப்பு உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அந்த மாதிரி நிபந்தனைகளை அவர்கள் எதுவும் விதிக்கவில்லை என்று நேற்றைய தினம் திரு ஆதவ அர்ஜுனா கூறுகிறார். எப்போது கூறுகிறார்? விசிகாவுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் அழைப்பு விடுக்கும்போது திரு சி.வி. சண்முகம் தரப்பினரை அமைச்சரவையில் சேர்ப்பீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் எங்களோட தோழமையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அமைச்சரவைக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது இந்த மாதிரி எதுவும் கேட்கவில்லை என்று அவர் சொல்கிறார். ஆனால் முதலில் அமைச்சரவையில் அவர்களுக்கு இடமளிக்கப்படும் என்று செய்திகள் வந்தன. செய்திகள் வந்தபோது தாவேகா அதை மறுக்கவில்லை. பிறகு என்ன வந்தது? விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று செய்திகள் வந்தன. அதன் பிறகு அந்த முடிவு கைவிடப்பட்டதா என்கிற சந்தேகம் வருகிறது. முதலில் அவர்களை சேர்த்துக் கொள்வது பற்றி பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். அவர்களுக்கு மந்திரி பதவி தருவதாக ஏதோ ஒரு உறுதிமொழியோ ஆசை வார்த்தையோ கூறப்பட்டிருக்க வேண்டும். அதில் பின்வாங்கியதற்கு காரணம் விமர்சனங்கள் வருகின்றன என்றவுடன் பின்வாங்குகிறார்களா, அல்லது சட்ட ரீதியான சிக்கல்கள், கட்சி காவல்துறை சட்டம் அவர்கள் மீது பாயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பத்திரிகைகளிலே கட்டுரைகள் வெளிவருகின்றன, முக்கியமான பத்திரிகைகளிலே செய்திகள் வருகின்றன, தொலைக்காட்சிகளிலே விவாதிக்கப்படுகிறது. அதற்கு பயந்து அவர்களுக்கு மந்திரி பதவி தரவில்லையா? எப்படி பார்த்தாலும் ஆதரவளிக்க முன் வந்த ஒரு மிக கணிசமான எம்எல்ஏக்கள் இன்றைக்கு அதிருப்திக்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்றுதான் நான் அறிகிறேன். 25 எம்எல்ஏக்கள் என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு நூலிழை பெரும்பான்மை தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஆதரவை கேட்டு பெற்ற போது சும்மா ஆதரிக்க யாராவது ஆதரிப்பாங்களா? 25 பேர் சும்மா ஆதரிக்கிறதுக்குன்னு அவங்க என்ன இழித்தவாயர்களா? அவர்களுக்கு மந்திரி பதவி உறுதிமொழி தரப்பட்டு பிறகு பின்வாங்கி இருக்கிறது தாவேகா என்று தான் நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் அதே மாதிரி ரொம்ப ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, திருமா அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல பங்கேற்றது தான். அதாவது அவர் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலுமே பதவி பொறுப்பேற்கும் நாள்களில் அவர் பங்கேற்கவே இல்லை. அவரை சந்திக்கிறது விஷயமும் தொடர்ந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில் திருமா அவர்கள் இன்னைக்கு அந்த இடத்துல பங்கேற்றது ஒரு இணக்கமான ஒரு நல்ல உறவை திருமா அவர்கள் விஜய் அவர்களோடு கண்டினியூ பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நடக்க வாய்ப்பு இருக்காது. தொல் திருமாவளவன் அவர்கள் மீது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதை திரும்ப திரும்ப கூறுகிறார். அவர்கள் ஒரு எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர், நேசத்துக்குரிய தலைவர். அவர் அந்த இயக்கத்தில் இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் திரு விஜய் அவர்கள் அவரை மதிக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. திரும்ப திரும்ப விசிகா அவர் முன்னாடியே சொன்னார், தேர்தலிலேயே கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விஜய் அவர்கள் விரும்பினார். விசிகா தாவேகா அணியில் இணைய வேண்டும் என்று தேர்தல் சமயத்திலேயே விரும்பினார். அப்போது அது நடைபெறவில்லை. திருமாவளவனும் அதை சொல்லியிருக்கிறார். இப்போது அவர்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதி திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவாரா இல்லையா என்று முக்கியமான நிர்வாகிகளை கலந்து பேசிவிட்டு தெரிவிப்பதாக திரு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே வன்னியரசு அவர்கள் அந்த அமைச்சரவையில் இணைகிறாரா, முஸ்லீம் லீக் பிரதிநிதி இணைகிறாரா என்பது தெரியாது. 2 இடங்கள் தான் அந்த அமைச்சரவையில் பாக்கி இருக்கிறது. அந்த 2 இடங்களில் இவர்கள் வராவிட்டால் அவர் தாவேகாவே போட்டு நிரப்புவார். அப்போது என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த அரசுக்கான விசிகாவின் ஆதரவு அதன் செயல்பாட்டை பொறுத்து இஷ்யூ பேஸ்ட் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் திருமாவளவனுக்கும் இந்த மந்திரி சபையில் அவர்கள் சேருவது என்பது ஒரு கடினமான முடிவாக இருக்கும். ஏனென்றால் மந்திரி சபையில் சேர்ந்து விட்டால் தே ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதன் பிறகும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்திற்கு வரும்போது திமுக முன்வைக்கிற விமர்சனம், அதிமுக முன்வைக்கிற விமர்சனத்துக்கு வன்னியரசும் எழுந்து பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹி இஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். வெளியே இருந்தால் அரசு மீது இவர்கள் மாற்று கொடுத்து கொண்டால் அதை விமர்சிக்க செய்யலாம். இதில் இந்த 2 வாய்ப்பில் எந்த வாய்ப்பை திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் அரசியல் காட்சிகளும் கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, திருச்சி ரீஎலெக்ஷன் சார். ஏன்னா அரசியல் களத்தில் எழுதப்படாத ஒரு விதியை நம்ம பார்க்குறது என்னன்னா, ஆளக்கூடிய கட்சி தான் இந்த மாதிரியான எலெக்ஷனில் பெரும்பாலும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் திருச்சி எலெக்ஷன் எப்படி இருக்க போது? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரவிட்டு இருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும் என்ற விருப்பம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிறைய பேரிடம் இருக்கிறது. நானும் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் தோல்வியடைவார் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. அந்த தொகுதியில் அடிக்கடி பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார்.
ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய தொகுதிக்கு அவர் சின்சியராக இருந்தார். அவருடைய கட்சியினுடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனார்களா இல்லையா என்பதெல்லாம் அது தேர்தல் நேரத்தில் விமர்சனமாக வந்தது. பென் நிறுவனம் அறிக்கை கொடுத்தது. இதெல்லாம் அப்போ பார்த்தோம். ஆஸ் ஃபார் அஸ் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் கன்சர்ன், ஹி வாஸ் வெரி சின்சியர் டு ஹிஸ் கான்ஸ்டிட்யூன்சி. ஒரு முதலமைச்சராக அந்த தொகுதிக்கு நிறைய பணிகளை கொண்டு வந்தார். சட்டமன்ற உறுப்பினராக அந்த மக்களை அடிக்கடி போய் சந்தித்தார். அப்படிப்பட்டவருக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை அளித்தது நிச்சயமாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு. அந்த தோல்வி நம்ப முடியாத தோல்விதான். சென்னையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பல தொகுதிகளில் தோல்வியடைந்து தாவேகா வெற்றி பெற்று இருக்கிறது. தாவேகாவுக்கு சென்னையிலே பெரும் ஆதரவு கிடைத்த காரணத்தால் தாவேகா 7 மந்திரிகளை சென்னையில் நியமித்திருக்கிறது, சென்னையைச் சேர்ந்தவர்களை. என்னை பொறுத்தவரை இந்த பிரதிநிதித்துவம் மிக அதிகம் என்று நான் பார்க்கிறேன். வேறு எந்த அமைச்சரவையிலும் இந்த அளவுக்கு 7 பேர் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுத்ததே கிடையாது. ஆகவே இது நான் ஒரு வகையிலே நான் இதை குறை சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 பேர் நான் அதோடு நிறுத்தியிருக்கணும். 7 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆமாம், பாதிக்கு பாதி கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஓவர், டூ மச். திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற விருப்பம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கணிசமானவருக்கு இருந்தாலும் கூட திருச்சி கிழக்கிலே போய் போட்டியிட்டு அது மீண்டும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தால் அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் என்ற கருத்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அறிகிறேன். திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக வருவது நல்லது, இருக்க வேண்டியவர். அவருடைய அனுபவம் இந்த ஆட்சிக்கும் பயன்படும், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பயன்படும். ஆனால் அவர்கள் அந்த முடிவை எடுப்பார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஓகே, திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் பற்றி பேசினால் இந்த ஒரு கேள்வியை கேட்குறேன். திமுகவினர் இன்னும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இல்லையோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இல்லை, அவர்கள் இந்த முடிவை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுபோல பல தோல்விகளையும் சோதனைகளையும் சந்தித்த கட்சி தான். அவர்கள் எமர்ஜென்சியை சந்தித்து மீண்டு வந்தவர்கள். அதே போல் எம்ஜிஆர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் மரணமடைந்த அந்த சமயத்தில் நடந்த தேர்தல், அந்த தேர்தலிலும் அவர்கள் சரிவை சந்தித்தார்கள். 1977 48 எம்எல்ஏக்கள், 80 38 எம்எல்ஏக்கள், 84 22 எம்எல்ஏக்கள். அதன் பிறகு ஜார்ஜே என்று பிளவுபட்ட பிறகு 89 அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள். 91 செல்வி ஜெயலலிதா ஆட்சி, மீண்டும் 96 கலைஞர் ஆட்சி. ஆகவே மாறி மாறி வெற்றியின் தோல்வியையும் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்திருக்கிறது. அவர்கள் என்னை பொறுத்தவரை இப்போது ஏற்பட்டிருப்பது தற்காலிக சோர்வு. அதனால் அவர்கள் நிரந்தரமாக நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை சார்ந்து, அந்த கொள்கையை நான் பல விஷயங்களில் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் கூட, திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை சார்ந்து இயங்குகிற இயக்கம், ஆழமாக பல்வேறு பகுதிகளில் கிளைகளை வேரூன்றி இருக்கக்கூடிய இயக்கம், வலிமையான இயக்கம். அந்த இயக்கத்தின் வலிமையை நான் குறைத்து மதிப்பிட தயாராக இல்லை. இன்று அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது மீண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. பதவியேற்ற நாளிலும் இதே சம்பவம் நடைபெற்றது. அப்போ ஆதவர்ஜன் அவர்கள் இனிமே இந்த விஷயம் நடக்காம பார்த்துக்கிறேன். இந்த பிரச்சனையை நான் எதிலும் குறை காண விரும்பவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்வதைப் போலவோ விசிக சொல்வதைப் போலவோ நான் சொல்ல விரும்பவில்லை. மேலக ஆளுநர் ராஜ்பவனில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் என்ன மரபு கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அந்த மரபு தான் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா அவங்க பொறுப்பேற்ற நாளிலும் முன்பு வந்தே மாதரம் பாடல் பாடப்படுகிற வழக்கம் இப்போது சமீப காலமாக தொடங்கி இருக்கிறது. முன்பு கூட பார்த்தீர்கள் என்றால் தேசிய கீதத்தினுடைய ஷார்ட்டர் ஃபார்ம் இசைக்கப்படும், பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும், பின்பு முழுமையான தேசிய கீதம் இசைக்கப்படும். ஆகவே தேசிய கீதம் தான் முன்னாடி இருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு எடுத்த உடனே பாட மாட்டாங்க. ஆகவே என்ன மரபுகள் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதோ, சமீப காலமாக என்ன மரபு கடைபிடிக்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சிகள் அமைய முடியுமே தவிர இவர்கள் விருப்பத்தின் போல நிகழ்ச்சி நிரலை மாற்ற முடியாது. ஓகே, இந்த பிரச்சனை முன்னாடி நடந்தப்பவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போவுமே அதிமுக இந்த மாதிரி பொறுப்புகளில் பங்கேற்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஒப்புதலை பரிசீலிக்க நேரிடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் திருப்பி திருப்பி நடக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய வாக்குதலிருந்து பின்னாடி வாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. இது கவர்னர் மாளிகை நிகழ்ச்சி. கம்யூனிஸ்ட் கட்சி நிருப்பத்துக்காக கவர்னர் மாற்றுவாரா? கம்யூனிஸ்ட் கட்சி விரும்பலை, விசிக விரும்பலன்னு கவர்னர் மாற்றுவாரா? இவர்கள் சட்டமன்றத்தில் வேண்டுமானால் சொல்லலாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் இசைக்கிறோம்னு. கவர்னர் மாளிகை நிகழ்ச்சியை இவர்கள் விருப்பம் போல மாற்ற முடியாது. இத்தனை ஆண்டுகால அரசியல் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய கட்சியாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும் இருந்தது திமுக அதிமுக. இந்த தேர்தலின் பொழுது ரெண்டுமே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதிலும் அதிமுகவுடைய நிலை என்னவாகும் இனி வரும் காலங்களில் ஒரு கேள்வி தொடர்ந்து எழுது சார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் சந்தித்த பின்னடைவு என்பது சமீப காலமாக அந்த கட்சி சந்தித்து வருகிற தோல்விகளின் தொடர்ச்சியாக
நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு தோல்வியும் பின்னடைவும் கட்சிக்கு ஏற்பட்ட நேரத்தில் துரதிருஷ்டவசமாக அந்த கட்சி ஒரு பிளவை சந்திக்கக்கூடிய நிலையும் உருவாகிவிட்டது. தாவேகாவை ஆதரிப்பது என்ற ஒரு கோஷ்டியும் தாவேகாவை எதிர்ப்பது என்ற ஒரு கோஷ்டியும் முடிவெடுத்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவுகளை எடுத்தது தான் தோல்விக்கு காரணம் என்று ஒரு கோஷ்டி குற்றம் சாட்டுகிற அளவுக்கு போய்விட்டது. இப்போது இரண்டு தரப்பிலும் 1-2 பேர் சமாதானத்தை விரும்புகிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்த கோஷ்டி மந்திரி சபையில் இணையலாம் என்று நினைத்திருந்தார்கள். அதுவும் ஏமாற்றமாகிவிட்டது. இப்போது அவர்களுக்கு அதுவும் கூட ஒரு பின்னடைவு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து வெளியே வந்து அவர்கள் பலம் பெற்றிருந்தால், மந்திரி சபையில் சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த கோஷ்டி வலுவடைந்திருக்கும். மந்திரி சபையில் சேர்க்காத காரணத்தால் அந்த கோஷ்டி இப்போது கொஞ்சம் பலவீனமாகும். ஆகவே அதிமுக ஒன்றுபடுவதுதான் அந்த கட்சிக்கு வலிமை சேர்க்கும். ஒன்றுபடாமல் இப்படி பிரிந்திருந்தால் மேலும் பலவீனத்தை சந்திக்கும், மேலும் பின்னடைவை சந்திக்கும். உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வி தொடரும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் தொடர்ந்து ஒரு பின்னடைவை தான் வந்து சந்தித்து வருது. இப்படியே போகும் பட்சத்துல தமிழகத்துல தாமரை மலரவே மலராதுங்கிற ஒரு மனநிலையும் மக்கள் மனசுல உருவாகுது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் திரு அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் அரங்கில் பேசுபொருளாக கொண்டு வந்து நிறுத்தியவர் திரு அண்ணாமலை. அவர் எடுத்த முயற்சிகளால் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 4% 11% அளவுக்கு வாக்குகள் உயர்ந்தது. ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு வலிமையான ஆதரவு தளம் இல்லாத தொகுதிகளை எல்லாம், தண்ட தொகுதிகளை எல்லாம் கேட்டு வாங்கி 27 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் வெற்றி பெற்றது என்பது பாரதிய ஜனதாவுக்கு நிகழ்ந்த படு மோசமான அவலமான நிலை. வெறும் 2.25% வாக்கு தான் இன்றைக்கு பாஜக வந்திருக்கிறது. 11% எங்கே, 2.25% எங்கே. பாரதிய ஜனதாவுக்கு சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவளித்த பலர் இந்த தேர்தலில் ஆதரவு அளிக்கவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதற்கு காரணம் திரு அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதை பாரதிய ஜனதா ஆதரவு மனநிலை கொண்ட பெரும்பாலான வாக்காளர்கள் விரும்பவில்லை. அதன் காரணமாக பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள். இந்த உண்மையை பாரதிய ஜனதா தலைமை உணர்ந்து கொள்ளுமா, தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுமா, அதை பொறுத்துதான் பாஜகவின் எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஓகே, பாஜகவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி அண்ணாமலை அவர்களும் இருக்கார். நிச்சயமாக திரு அண்ணாமலை தான் இருக்கிறார். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் வந்து உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now.